Hi friends, welcome back to the channel. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த கிராஃப்ட் எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எம்டி சோப் பாக்ஸ் வச்சு தான் நம்ம இன்றைக்கி கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். சிசர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா க்ளூ, ஒரு பிளாக் பென் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன கலர் விருப்பமாக இருக்கோ அந்த கலர் பேப்பர் ஒன்று அதையும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபோம் ஷீட் வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ஃபோம் ஷீட் கூட எடுக்கலாம். ஸோ ஃபோம் ஷீட் வந்து 10 rupees ஒரு ஷீட் வந்து. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸில் மேலே வந்து க்ளோஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த இடத்துல இருக்கிற அட்டையை வந்து கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த 2 சைடுமும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த இடத்த நல்லா நீங்கள் வந்து ஓப்பனாக விட்டுறணும். இதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் இந்த ப்ளூ கலரில் நான் பேப்பர் காமிச்சு இல்லைங்களா, அதை வச்சு நான் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி கவர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை எடுத்துக்கோங்க. எல்லா எட்ஜஸும் க்ளீனாக வந்து கவர் பண்ணுங்கள். மேலேயும் நீங்கள் வந்து க்ளூ போட்டு அந்த ஃபினிஷிங் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோம் ஷீட் இருக்குது இல்லைங்களா, இந்த ஃபோம் ஷீட்டை எடுத்துகிட்டு இந்த எட்ஜஸ் வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிவிட்டு, இல்லை இதை வச்சு மார்க் மாதிரி பண்ணிவிட்டுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இதை வந்து எவ்வளோ லென்த்துக்கு வந்து வேணும், இதை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி வேணும் நம்மளுக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 6 inch வந்து மெஷர் பண்ணிவிட்டு அந்த இடம் க்ளோஸ் ஆகிற இடத்துல ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி வந்து வரைஞ்சிருக்கேன் செமி சர்க்கிளில். ஸோ நார்மலாக நம்ம பேக் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு ஷேப்பில் வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ இதை அந்த வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஈக்குவலாக. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ இதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளோட இந்த பாக்ஸ் வச்சு பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் சைடுக்கு க்ளோஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து க்ளூ போட்டு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஸ்டாப்லர் வச்சும் நீங்கள் நல்லா வந்து பின் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இடம் எம்டியாக இருக்குது இல்லைங்களா, பேக் சைடில் நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஹேண்டில் வேணும். ஸோ ஹேண்டில் கட் பண்ணுறதுக்கு ஃபோம் ஷீட்டில் 1 inch அப்படின்ற, அதாவது 1 வந்து நம்ம எடுத்துக்கலாம் 1 centimeter ஸ்கேலில். ஸோ அதை வச்சு நான் எனக்கு தேவையான லென்த் வந்து வரைஞ்சிக்கிறேன். பாருங்கள் 1 centimeterல எடுத்துகிட்டு 2 ஸ்ட்ரைப்ஸ் கட் பண்ணிக்க போகிறேன். கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த லென்த்து தேவையோ அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஸ்ட்ரைப்ஸையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணோம் அப்படின்னா இது பார்க்க அப்படியே பேக் மாதிரியே இருக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து எம்டி நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்க்கலாம், நீங்கள் ஐ கார்ட்லேயும் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரைப் வந்து 2த்தையுமே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக பண்ணக்கூடாது, நம்ம வந்து இந்த பெண்ட் கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 கண் மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன் பேப்பரில், ஒயிட் பேப்பரில் பிளாக் பென் யூஸ் பண்ணிவிட்டு. ஸோ அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ அந்த ஸ்ட்ரைப்ஸையும் நான் ஒட்டிட்டேன். இப்போ ஒட்டிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து சும்மா ஒரு டிசைன் வந்து நான் ஒட்டியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் எல்லாம். ஸோ வந்து நான் இந்த இடத்துல வந்து கண்ணும் வந்து ஒட்டிக்க போகிறேன். கண்ணும் சின்னதாக ஒரு லிப்ஸும் வந்து ஒட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி வந்து பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. ஸோ லிப்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருந்துச்சு, ஸோ அதை கட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதை வந்து நான் க்ளூ போட்டு அப்ளை பண்ணிட போகிறேன். அப்ளை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம். க்ளூ வந்து கரெக்டாக நீங்கள் போட்டுட்டு ஒட்டிடுங்க. உடனே கொஞ்சம் ட்ரை ஆனால் கூட அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே ஒட்டிடலாம். இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. கிராஃப்டில் இருக்கிறது இருக்கும். அதுக்கப்புறமா மோட்டிவேஷனல் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு பியூட்டி சீரீஸ், இன்ஃபர்மேட்டிவ் சீரீஸ் நிறையா வீடியோ இருக்குது. ஸோ மண்டே டு சாட்டர்டே வந்து ஈவினிங் கரெக்டாக 6 o'clock வந்து நம்மளோட வீடியோ அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்க்காதவங்க எல்லோரும் பாருங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இதை ஒட்டி முடிச்சாச்சு, காஞ்சதுக்கப்புறமா இப்போ கண்ணு நல்லா காஞ்சிருச்சு. கீழே வந்து ஒரு லிப்ஸும் வந்து நம்ம கொடுத்துடலாம். லிப்ஸும் வந்து கொடுத்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம், ஒட்டிடலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருந்துச்சு, ஸோ நான் அதை வந்து கட் பண்ணிக்க போகிறேன். கட் பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம்.
அவ்வளோதான், இப்போ ஒட்டியாச்சு. இது நீங்கள் ஒரு ஆடில் பார்த்துருந்தா தெரியும், இந்த மாதிரி வந்து ஒரு பேக் வந்து இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணி த்ரோ பண்ணுற ஒரு வேஸ்ட் மெட்டீரியல்லேருந்து தான் நம்ம இதை வந்து பண்ண போகிறோம். ரொம்பலாம் டைம் எடுக்காது, சீக்கிரமாக பண்ணிடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் எதனா ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா, எதனா கிஃப்ட்டு, பர்த்டேக்கு அந்த மாதிரினாலும் நீங்கள் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும், பார்க்க க்யூட்டாக ஒரு டிஐஒய் நம்ம பண்ணிடலாம் சட்டுன்னு. ஸோ இது நீங்கள் வந்து வெல்க்ரோ போட்டு கூட இந்த இடத்துல வந்து ஒட்டிக்கலாம். என்கிட்ட இப்போதைக்கு எந்த வெல்க்ரோவும் இல்லை. ஸோ நான் வந்து பழைய ட்ரெஸ்லேருந்து கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி வெல்க்ரோ கட் பண்ணிவிட்டு 2 சைடும் ஸ்டாப்லர் தான் பண்ண போகிறேன். க்ளூ போட்டு ஒட்டுறதை விட ஸ்டாப்லர் போட்டே ஒட்டிக்கலாம். நம்ம இந்த சைடு கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். நான் 2 சைடு ஸ்டாப்லர் பண்ணிவிட்டு மேலே அந்த டிசைனை வந்து ஒட்டிட்டேன். ஸோ இப்போ இந்த வெல்க்ரோ வச்சு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். எதனா அட்டாச்மெண்ட் கூட நம்ம பண்ணிக்கலாம். இதில் குட்டி குட்டி திங்ஸ் எதனா ஒரு இயரிங்ஸோ எதனா ப்ரெசென்ட் பண்ணும்போது நம்ம இதில் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த டெடியோடு வந்து நான் இது வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்திருக்கேன், அதோட பேக் மாதிரி. ஸோ இப்படி தான் நான் வந்து வச்சுருக்கேன் வீட்டில். இந்த டிஐஒய் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஒரு குயிக்காக வந்து ஒரு வேஸ்ட் பாக்ஸ் வச்சு நம்ம பண்ணுறது வீடியோ இது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனல் நாளும் அறிவோம் புதிதாகவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீட் யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பாய்.